ஒரு பனிமலை, கடும் குளிர், 9 அனுபவம் வாய்ந்த மாணவர்கள், ஒரு சாதாரண ஹைக்கிங் ட்ரிப். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அவர்கள் யாருமே உயிருடன் திரும்பவில்லை. அதிலும் அதிர்ச்சியான விஷயம், அவர்களின் கூடாரம் வெளியிலிருந்து அல்ல, உள்ளே இருந்து கத்தியால் கிழிக்கப்பட்டிருந்தது. அப்படி என்ன நடந்தது? பனி புயலா, ராணுவ ரகசிய சோதனையா, அல்லது இன்று வரை யாராலும் விளக்க முடியாத ஒரு மர்மமா? இந்த வீடியோவில் உலகையே அதிர வைத்த கியாட்லோ பாஸ் மிஸ்ட்ரியை பற்றி முழுமையாக பார்க்கலாம். 1959 சோவியத் ஒன்றியத்தின் யூரல் மவுண்டைன்ஸ். 9 இளம் மாணவர்கள், அனுபவம் வாய்ந்த மலையேற்ற வீரர்கள். அவர்களின் இலக்கு ஆட்டர்டன் மலையை அடைவது. அவர்கள் மகிழ்ச்சியாக பயணம் தொடங்கினர். புகைப்படங்கள் எடுத்தனர், டைரி எழுதினர். எல்லாமே சாதாரணமாக இருந்தது. ஆனால் பிப்ரவரி 1ஆம் தேதி இரவு அவர்களின் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிட்டது. அந்த இரவு வெப்பநிலை -30°C வரை குறைந்திருந்தது. வெளியே கடும் பனிக்காற்று. அனைவரும் கூடாரத்திற்குள் தூங்கிக் கொண்டிருந்தனர். ஆனால் நள்ளிரவில் ஏதோ ஒன்று நடந்தது. அடுத்த சில வாரங்களுக்கு பிறகு தேடுதல் குழு அந்த இடத்தை அடைந்த போது முதலில் அவர்கள் கண்டது ஒரு காலியான கூடாரம். ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா, கூடாரம் வெளியிலிருந்து பிரிக்கப்படவில்லை. உள்ளே இருந்தவர்களே கத்தியால் கூடாரத்தை வெட்டி வெளியே ஓடியிருந்தனர். ஏன் வாசலிருந்தும் கூடாரத்தை கிழித்து வெளியேற வேண்டும்? இன்னும் வியப்பான விஷயம் என்னன்னா, அவர்களின் காலடி தடங்கள் பனியில் தெளிவாக இருந்தன. அவர்கள் ஓடவில்லை, அமைதியாக நடந்தே சென்றிருந்தனர். ஆனால் அவர்களில் பலர் காலில் செருப்பு கூட அணியவில்லை. சிலர் வெறும் காலுடன் மற்றும் சிலர் உள்ளாடையுடன் மட்டுமே -30°C குளிரில் நடந்து சென்றிருக்கிறார்கள். இது சாதாரண மனிதர் செய்யும் செயலா? தேடுதல் குழுவுக்கு இது முதல் மர்மம். அடுத்து சில 100 மீட்டர் தூரத்தில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் முதல் 2 உடல்கள் கிடைத்தன. அவர்கள் தீ மூட்ட முயற்சி செய்ததற்கான சான்றுகள் இருந்தன. ஆனால் கடும் குளிர் அவர்களை உயிரிழக்க வைத்திருந்தது. அடுத்த சில நாட்களில் மேலும் 3 உடல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவர்கள் மீண்டும் கூடாரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது போல இருந்தது. ஆனால் அவர்களாலும் முடியவில்லை. மீதமிருந்த 4 பேரை பல வாரங்கள் கழித்து பனிக்குள் புதைந்த நிலையில் கண்டுபிடித்தனர். அவர்களுடைய உடல்களை பார்த்த மருத்துவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஒருவருக்கு மார்பு எலும்புகள் பலமாக உடைந்திருந்தன. மற்றொருவருக்கு மண்டை ஓட்டில் கடுமையான சேதம். ஆனால் வெளிப்புறத்தில் பெரிய காயங்களே இல்லை. இது ஒரு சாதாரண விபத்து போல தெரியவில்லை. அதிலும் ஒரு பெண்ணின் நாக்கு காணாமல் போயிருந்தது. இதுதான் இந்த வழக்கை உலகம் முழுவதும் பிரபலமாக்கியது. இந்த சம்பவத்துக்கு பிறகு உலகம் முழுவதும் பல கேள்விகள் எழுந்தன. இந்த இரவு உண்மையில் என்ன நடந்தது? இன்று வரை யாராலும் உறுதியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் பல தியரிஸ் முன்வைக்கப்பட்டன. தியரி நம்பர் 1, அவலாஞ்சி, பனிச்சரிவு. மிகவும் பிரபலமான விளக்கம் இதுதான். அதாவது திடீரென ஒரு சிறிய பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கலாம். அதை பார்த்த பயத்தில் அவர்கள் உடனடியாக கூடாரத்தை உள்ளே இருந்து கிழித்து வெளியேறியிருக்கலாம். ஆனால் இந்த தியரி படி ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. அவ்வளவு பெரிய பனிச்சரிவு நடந்திருந்தால் கூடாரம் முழுவதும் சேதமடைந்திருக்கும். ஆனால் தேடுதல் குழு கண்டபோது கூடாரம் பெரும்பாலும் அப்படியே இருந்தது. தியரி நம்பர் 2, ஏலியன்ஸ். சிலர் அந்த பகுதியில் வானத்தில் விசித்திரமான ஒளிப்பந்துகள் பறந்ததாக கூறினர். இதனால் வேற்றுகிரகவாசிகள் தாக்கியிருக்கலாம் என்று பலர் நம்ப ஆரம்பித்தனர். ஆனால் அதற்கான எந்த உறுதியான ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. தியரி நம்பர் 3, சீக்ரெட் மிலிட்டரி எக்ஸ்பெரிமெண்ட். அந்த காலத்தில் சோவியத் யூனிட்டி ரகசிய ஆயுத சோதனைகளை நடத்தியதாக சில ஆவணங்கள் கூறுகின்றன. ஒருவேளை அந்த மாணவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சோதனையை தவறுதலாக பார்த்திருக்கலாமா என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. சில உடைகளில் குறைந்த அளவு ரேடியேஷன் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவே இந்த தியரியை நம்ப வைக்க ஒரு வலுவான செய்தி. ஆனால் இதுவும் முழுமையாக நிரூபிக்கப்படவில்லை.
தியரி நம்பர் 4, இன்ஃப்ராசவுண்ட். இது மிகவும் வித்தியாசமான விளக்கம். பலமான காற்று மலையின் அமைப்புடன் மோதும்போது மனித காதுகளால் கேட்க முடியாத இன்ஃப்ராசவுண்ட் என்ற வேவ்ஸ் உருவாகலாம். சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த வேவ்ஸ்கள் மனிதர்களுக்கு திடீர் பயம், பதற்றம் மற்றும் காரணமே இல்லாமல் அங்கிருந்து தப்பிக்க வேண்டும் என்ற உணர்வை ஏற்படுத்தலாம் என்று கூறுகின்றனர். ஒருவேளை அந்த 9 பேரும் அந்த வேவ்ஸ்களின் தாக்கத்தில் பயந்து கூடாரத்தை கிழித்து வெளியே ஓடியிருக்கலாம். ஆனால் இதற்கும் உறுதியான ஆதாரம் இல்லை. இந்த வழக்கை பல ஆண்டுகளாக பல விஞ்ஞானிகளும் விசாரணை அதிகாரிகளும் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். 2021 வெளியான ஒரு ரஷ்ய விசாரணை அறிக்கை இந்த சம்பவத்திற்கு பனிச்சரிவு மிகவும் சாத்தியமான காரணம் என்று கூறியது. ஆனால் எல்லா கேள்விகளுக்கும் அது பதில் அளிக்கவில்லை. ஏன் அவர்கள் கூடாரத்தை உள்ளே இருந்து கிழித்தார்கள்? ஏன் சிலர் செருப்பு இல்லாமல் வெளியே ஓடினார்கள்? ஏன் சில உடல்களில் வெளிப்புற காயங்கள் இல்லாமல் உள்ளுறுப்பு சேதங்கள் இருந்தன? இந்த கேள்விகளுக்கு இன்று வரை 100% உறுதியான பதில் இல்லை. அதனால்தான் டேட்க்ளோ பாஸ் மிஸ்ட்ரி உலகின் மிகப்பெரிய தீர்க்கப்படாத மர்மங்களில் ஒன்றாக இன்றும் பேசப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இது ஒரு இயற்கை விபத்தா, ரகசிய ராணுவ சோதனையா, அல்லது இன்னும் உலகத்துக்கு தெரியாத ஏதோ ஒன்றா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற உலக மர்மங்களை தமிழில் தெரிந்து கொள்ள எக்ஸ்புதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த மர்மத்தில் மீண்டும் சந்திப்போம்.